இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக இல்லை, பல வருஷமாக இல்லை, பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா லிக்கர், ட்ரக்ஸ், இந்த போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது. இதை எத்தனையோ பேர் நினச்சோம், பலராலையும் இன்றைக்கி வரைக்கும் அதை முழுசாக ஒழிக்க முடியல, அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. பட் நம்ம கவர்மெண்ட்டும் சரி, நம்ம பீப்புள், நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அந்த விஷயங்கள் பரவலாக நிறைய, ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கைகளுக்கு அது கிடைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வரைக்குமே அது அவைலபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் மறுக்க முடியாது தான். ஏன்னா நம்மளே நிறைய நியூஸஸ் இப்போ பார்க்குறோம். ரீசெண்டாக இப்போ இந்த திருத்தணியில் நடந்த ஒரு இஷ்யூவும் பார்த்துருப்பீங்க. பசங்க எல்லோரும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு என்ன விதமான ஒரு கேவலமான செயல்கள் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு. இது பற்றி நானும் பார்த்தேன், எல்லோரும் என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு. பட் அது பார்க்கும்போது கடைசியில் எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது. என்னதான் இருந்தாலுமே இதோட ஒரு உண்மையான ஒரு விளக்கம் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல முன்வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனலில் இதை பற்றி நீ ஏன் பேசுகிற, ஏன் நீயும் மற்றவங்க மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அதுக்கான விருப்பம் எனக்கு கிடையாது. மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் பார்க்கவே மாட்டேன், ஏன்னா அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால. பட் இந்த ஒரு நியூஸ் ஏன் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இது இன்றைக்கி திருத்தணியில் நடந்திருக்கு, நாளைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நடக்கலாம், நீங்கள் இருக்கிற தெருவில் நடக்கலாம், ஏன் உங்கள் வீட்லேயே யாரோ ஒருத்தர் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? காலம் என்ன வேணாலும் பண்ணும். ஸோ இந்த காலகட்டங்கள் அப்படித்தான் நிலவிட்டு இருக்கு எல்லா பக்கமும். ஸோ என் பேர் சந்திரசேகர், நான் திருப்பதிலேருந்து வரேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் லைவில் சத்சங்கம்ன்றது நான் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுறேன். அண்டு இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நிறையா இடத்துல நான் இது மாதிரி சத்சங்கம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் வேறு ஒரு கம்யூனிட்டி இது. பட் மகாரம்ன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காகவும் இருக்குது. நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகுது. அப்படின்னா வேறு இடத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்க கோவிலுக்கு போகிறதுலாம் வேஸ்ட்டு, ஸோ எல்லாம் இன்சைடு தான் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. பட் இவர் என்ன சொன்னால், நம்மளோட விஷ்ணுவர்தன் அண்ணா ஸோ கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக, ஸோ கோவில்னா என்ன, ஸோ சித்தர்கள்லாம் சும்மா எதுவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கோவில் எல்லா விஷயம், நம்ம பாடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எவ்ரிதிங்கை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இங்கே நம்ம குரு விஷ்ணுவர்தனா ரொம்ப சிம்பிளாக இருக்கார், எல்லாருக்கிட்டையுமே சிம்பிளாக இருக்கார். ஸோ எந்த ஒரு ஆரம்போட்டமும் இல்லை, எந்த ஒரு விஷயம் இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லைவ் செஷனில் பார்த்தீங்கன்னா, இங்கே கண்டக்ட் பண்ண மெடிடேஷன் செஷனில் என்னோட எல்லா சக்ராஸுமே அப்படியே வைப்ரேட் ஆகுது. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நன்றி. இதுக்கான ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ஆன்மீகத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இதுக்கு ப்ரொமோஷன் தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தை தாண்டி வேறு எந்த ஒரு இடத்துலையும் உங்களால் ஒழுக்கத்தை கற்றுக்கவே முடியாது. நீங்கள் ஸ்கூல் போனீங்கனாலோ, காலேஜ் போனீங்கனாலோ, எங்கே வேணாலும் போங்களேன், மனசுக்குள்ளே ஒரு சின்ன திருட்டு புத்தி, ஒரு பயம், ஒரு பதப்பதப்பு, இல்லை அப்படின்னா ஒரு ஜலசி, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு ஏதாவது ஒன்றாவது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். மற்ற இடங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு கட்டமைக்கப்பட்ட சொசைட்டிக்குள்ளே கட்டுப்பாடோடு வாழணும்னு நினைப்பீங்க. அது உங்களை ஒரு ஜெயிலுக்குள்ளே பூட்டி வைக்கிற மாதிரி. ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது சுதந்திரம், ஃப்ரீடம் பற்றின ஒரு விஷயந்தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இந்த ஆன்மீகத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருமே வர ஆரம்பிக்கிறாங்க. உங்களை யாருமே நீங்கள் போய் அகத்தியர் மாதிரி ஆகுங்க, போகர் மாதிரி ஆகுங்க, வசிஷ்டர் மாதிரி ஆகுங்க, அப்படி இல்லைனா பாபாஜி மாதிரி ஆகுங்க அப்படின்லாம் யாரும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆன்மீகத்தோட அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய இல்வாழ்க்கையும் சரி, உங்களுடைய சுற்றுச்சூழலும் சரி ரொம்ப நல்லபடியாக அமைய ஆரம்பிக்கும். இதுக்கான சான்றுகள் நிறையவே இருக்குது. நம்ம சொல்லி தான் தெரியணுன்ட்டு கிடையாது. இப்போது மாடர்னாக இந்த ஜென்ரேஷனில் டாக்டர்ஸுமே என்ன வலியுறுத்துகிறாங்கன்னா, தினமும் 5 நிமிஷமாவது மெடிடேட் பண்ணுங்கள், தினமும் 5 நிமிஷமாவது. 5 நிமிஷத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ஒரு உண்மையான விஷயந்தான். 5 நிமிஷத்துக்கு பதிலாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணி பாருங்களேன், என்ன தான் நடக்குதுன்னு. எல்லாத்துக்கும் ஓடுறோம்,
ஒரு படத்தில் ஒரு பாட்டு வந்தால் அந்த பாட்டை பல வாட்டி திருப்பி திருப்பி போட்டு கேட்குறோம். கேட்டால் டிப்ரெஸ்டாக இருக்குது, அந்த பாட்டு கேட்டால் நிம்மதியாக இருக்குங்கிறோம். வெளியே ஒரு சப்ஸ்டன்ஸை தேடி 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 ஓடுறோம். வெறும் இந்த போதைப் பொருட்கள் மட்டுமே உங்களுக்கு போதை தருதான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நீங்கள் பார்க்குற படங்கள், மூவி அடிக்ட்ஸ் கேட்டால் வந்து சினிமா ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சினிமா லவர்ஸ் சொல்லலாம், மியூசிக் சொல்லலாம். இதை விட இன்னொரு அழகான விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம். இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆகலாம். ஸ்போர்ட்ஸ் ஒரு நல்ல விஷயம் தானே. உங்கள் டிப்ரெஷனை நீங்கள் வந்து விரட்டணும், அதை டைவெர்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் பண்ணல அப்படின்னா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னாலும் சரி, அதற்கு பெயர் அடிக்ஷன் தான். அதுக்கு பெயரும் ஒரு விதமான ட்ரக் தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்ஷன் மூளையில் ஒரு விதமான கெமிக்கலை சுரக்க வைக்கும். அது உங்களுக்கு ஒரு டோபமைன் ரிலீஸ் கொடுக்கும். திருப்பி திருப்பி ஒரு ப்ளஷர், ஒரு மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான சில, நீங்களே பார்த்துருப்பீங்களே, டெய்லியும் நீங்கள் வந்து காலையில் ஆனால் நான் போய் விளையாண்டே ஆகணும். இது ஒழுக்கமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விதமான ரசாயன ஒரு வேதியியல் மாற்றம்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து இதுக்கு ஆட்பட்டு தான் இன்றைக்கி வரைக்குமே வந்து ஓடிட்டுருக்காங்க. யாருனாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, விளையாடுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தன் பான் பார்க்குறானாலும் சரி, படம் பார்க்குறானாலும் சரி, இல்லை சாங்ஸ் கேட்குறானாலும், ஏன் திருப்பி திருப்பி ஒரே பாட்டை கேட்குறான்? என்ன ரீசனாக இருக்கும்? அது அவன் மூளைக்குள்ளே சர்டைன் ஒரு விதமான எமோஷனை ட்ரிகர் பண்ணுது. அந்த ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சிஸ் ஏதோ பண்ணுது. அவனுக்குள்ளே அது வீக்காக இருக்கனால திருப்பி 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 அதை கேட்கணும்னு நினைக்கிறான். பட் இதெல்லாமே வழிவகை செய்யுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த காலம் இல்லை, எல்லா காலகட்டத்துலேயும் ரெண்டு விஷயம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப 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 டேஞ்சரான விஷயம். ஒன்று போதைப் பொருள், ரெண்டாவது காதல் தோல்வி. இந்த 2 விஷயத்துக்குள்ளே தான் வந்து மக்கள் இன்றைக்கி வரைக்கும் மாட்டி சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகிறாங்க. ஸோ இப்போ இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும், இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை லா நம்ம கொண்டு வந்தாலும் சரி, இல்லை எத்தனை ப்ரொஹிபிஷன்ஸ் போட்டாலும் சரி, இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை நிறுத்தவே முடியாதுங்கிறதா உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு தேவையான டிமாண்டும் இருக்குது. அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணுற விஷயங்களும் இந்த உலகத்தில் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லப்படுற பேர் சொல்கிற கண்ட்ரீஸ்லேயுமே இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அண்டர் டெவலப்டுன்னு சொல்கிற கண்ட்ரீஸ்லேயும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னு சொல்கிற நம்ம மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ திரும்பவும் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தாங்க. என்னைக்கு வந்து இதை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லாம் செல்லம் கொடுத்து பசங்களை பொண்ணுங்களை வளர்த்து அதுங்க ஒரு ஏஜுக்கு வரும்போது அதுங்க கெட்டு சீரழிஞ்சு சொசைட்டிங்கிற பேரில் போயிட்டு நைட்டு பப்பு, கிளப்பு, பார்ட்டி, லொட்டு லொசுக்குன்னு போயிட்டு அது கூட சேர்த்து ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு கேட்டால் சோஷியலைஸ் ஆகிறேன், நார்மலைஸ் ஆகிறேன்னு அவங்க கல்ச்சரை கெடுத்து ட்ரெஸ் கோட்ஸ் ஆகட்டும், அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களாகட்டும், ஃபுட் ஆகட்டும், எல்லாமே குப்பை தான். அப்போது இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை கையில் எடுத்து சின்ன வயசுலேருந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸை பேரண்ட்ஸ் வளர்த்துனாங்க தெரியுங்களா பசங்களை. அந்த ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுத்து வளர்த்த ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், இந்த பிரச்சனை எல்லாமே அடியோடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் போய் மாட்டுறானா அது அவன் தலைவிதி, நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போது நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும்னா, பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது ஓப்பனாக இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்கவே கூடாது என்றைக்குமே. அதில் இருக்க சைடு எஃபெக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் என்ன பண்ணுவான், வாயில் சிகரெட்டை வச்சுட்டு வந்தானா ஊனு கத்துவானுங்க, எங்கள் இவர் தலைவர் வந்துட்டார், அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார்னு. ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க, அதில் டூப்ளிகேட் சிகரெட்ஸ். இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரிஜினலாக குடிச்சு அப்புறமா வந்து படத்தில் வர முகேஷோட கதை மாதிரி தான், நான் தான் முகேஷ், எனக்கு இத்தனை வயசாகுது, இந்த பாலா போன சிகரெட் என்னோட குடும்பத்தை நாஸ்தி பண்ணிருச்சுன்னு நீங்கள் உட்காந்துக்க வேண்டியது தான். அவங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் முகேஷ் மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்க வேண்டியது தான். அதனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ கேட்குறதுக்கு என்னடா இப்படி பேசுகிறான், வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். ஆமாம், வாழ்க்கை உருப்படியாக வாழணும்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா இருந்தால் தான் வாழ முடியும். உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஏன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போது கேட்டால் வந்து எல்லாம் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி டேர்ம் ஆயிடுச்சு. கேவலமாக இருக்குது கேட்கும்போது. நிஜமாக ஆக்சுவலி அருவருப்பாக இருக்குது இந்த விஷயத்தை கேட்கும்போது. இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 உங்களோட ஆர்கன்ஸ் வந்து உள்ளே டீகே ஆகிறனால. உங்கள் ஆர்கன்ஸ் செயலிழக்க ஆரம்பிக்குது, இல்லை நம்பாக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய மூளைக்கு தேவையான அந்த பொட்டன்ஷியலான எனர்ஜிஸ் போகாது. இல்லை அந்த எனர்ஜிஸ் அதை வெளியே விடாமல் இருந்தாலும் அந்த எனர்ஜி நாட்ஸ் நம்மளோட எனர்ஜி சிஸ்டமில் எப்படி ஆகுதோ அந்த மாதிரி பாடியிலையும் சில நாட்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும்.
அப்போ என்ன ஆகும்னா அது டிப்ரெஷனாக மாற ஆரம்பிக்கும். டிப்ரெஷனாக மாறுச்சுன்னா அது என்ன ஆகும், நேராக மைண்டில் கை வைக்கும். மைண்ட் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், ஐயோ மனசே சரியில்லை சாப்பிட தோணாது. ஏன்னா அந்த மனசு என்ன பண்ணும், எல்லா ஆக்டிவிட்டீஸும் கட் பண்ணிடும். சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, சிரிக்கிறது, கோவப்படுறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நம்பாக்கி நம்மளை உட்கார வச்சிடும். அப்போ என்ன ஆகும், உள்ளுக்குள்ளே ஃபுட்டும் போகாது, வெளியே இன்டேக்கும் போகாது, அவுட் கோயிங் எதுவுமே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆர்கன்ஸ் டிகே ஆக ஆரம்பிக்கும். டிகே ஆக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், நேராக ஹாஸ்பிட்டல் தான், அடுத்து மயானம் தான். இதுதான் நடக்கும். இதை தாங்க முடியாத ரொம்ப ரொம்ப வீக்கான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிடுவாங்க. போய் அவங்கள வீக்கான ஆட்கள்னு சொல்ல தான் முடியுமே தவிர பரிதாபப்பட முடியாது. ஏன்னா அவங்க மேலெல்லாம் ஃபைனலாக என்னப்பா சொல்ல வர அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடுங்க. மெடிடேஷன் ரொம்ப அட்வான்ஸாக, நான் வாசியோகம் அப்படி இப்படி குண்டல் அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி அதில் நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் அமைதியாக உட்கார முடியுதான்னு பாருங்கள். உட்காந்தா அவன் ஜெயிச்சிருவான் வாழ்க்கையை. நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, உள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்னர் வாய்ஸே அவனுக்கு எது நல்லது எது கெட்டது எங்கே போகணும் போகக்கூடாதுன்னு சொல்லித்தர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃப்யூச்சரில் நம்ம இதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போனோம், யாராவது ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா இதை பார்க்குறவங்களுக்கு தயவுசெய்து இந்த விஷயங்களை நம்ம கவர்மெண்ட்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை கவர்மெண்ட்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியல, அதுக்கான திட்டங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு, உங்கள் சொசைட்டி அப்படிங்கிறது நீங்கள் சுற்றி இருக்கிற இடம் தான் உங்கள் சொசைட்டி. எவ்வளோ பெரிய சொசைட்டி யாராலையும் மாற்ற முடியாது. உங்களை சுற்றி இருக்க சர்க்கிளில் இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். மெடிடேஷனை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள் போதும். இதை பண்ணால் சரியாகும், இதுதான் ஒரே தீர்வு. எத்தனையோ டிஅடிக்ஷன் சென்டர் பார்த்துருப்போம். டிஅடிக்ஷன் சென்டருக்குள்ளே போவான், வெளியே மறுபடியும் குடிப்பான், உள்ளே கொண்டு போய் வச்சு குடிப்பான். இதுதான் நடக்குது. அப்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் மெடிடேஷனுக்குள்ளே வந்தான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு டி அடிக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். என்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, கண்டினியூஸாக செயின் ஸ்மோக்கர்ஸாக இருந்திருக்காங்க, ஆல்கஹால் அடிக்ஸாக இருந்திருக்காங்க. ப்ராக்டிஸ் எடுத்த வித்தின் 1 to 2 months கம்ப்ளீட்டாக அந்த 30 years அவங்க எடுத்த சிகரெட்ஸை ஸ்டாப் பண்ண வச்சுருக்கோம். இது பெரிய பெருமை கிடையாது, பட் இது நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு ரிசர்ச் நடந்திருக்காங்க 1970s or 80s அந்த மாதிரி டைமில், சரியாக தெரில. நான் முடிஞ்சால் அதை அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா. என்ன அப்படின்னா அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு இடத்துல குரூப்பாக ஒரு பீப்புள் உட்காந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட்ஸ்குள்ளே போகிறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சர்டைன் ரேடியஸ்க்கு நடக்கிற த்ரெட்ஸ் கம்மியாகுது, நிறைய விதமான அந்த ஒரு தீவிரவாத செயல்கள் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிரவாதம்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அதாவது தீவிரமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா ஏதோ ஒரு செயல்கள், அது எல்லாமே கம்மியாகுது, நல்ல விஷயங்கள் நடக்குது, மக்களோட மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து மெடிடேட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வீட்டோட அந்த ஆம்பியன்ஸே அது மாற்றுச்சா, அப்போ கூட்டாக உட்காந்து இந்த கூட்டு ஜபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அகைன் கை தட்டிட்டு உட்காந்துருக்கிறது நான் சொல்ல, ப்ராக்டிசஸை சொல்கிறேன். அந்த மாதிரி உட்காந்து பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிகழுது அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயந்தான். இதை சில ரிசர்ச்சஸுமே கன்ஃபார்ம் பண்ணி ஆமாம் இது நடக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கும் நடக்குது, அந்த இடத்துக்குள்ளே வரவங்களுக்கும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் கூட்டு ஜபம் பண்ணுங்கள், ஆனால் உங்களோட ஒத்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கவங்க கூட பண்ணுங்கள். ஏதாவது எங்கேயாவது ஒருத்தன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா சும்மா கண்ணமுடி உட்காந்துருக்கான்னு அவனை தூக்கிட்டு உட்காந்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதுல உறிஞ்சிட்டு அவர் நல்லபடியாக போயிடுவார். நீங்கள் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் உங்களோட எனர்ஜி ஃபீல்டுக்குள்ளே யார் செட் ஆகுறான்னு பாருங்கள். இப்போ நம்ம எம்ஒய்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டெம்பிள் ஜீவசமாதி போங்க, அங்கே போய் உட்காந்து ஒட்டுக்கா நீங்கள் பண்ணுங்கள். கேட்டால் நாங்கள் எம்ஒய்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள், மகாரம் அப்படின்னு சொல்லுங்கள், நிறைய பேருக்கு தெரியும். இதை இப்போவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கும் கூடி சீக்கிரம் கொண்டு போக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சஸ் ஆஃப் நம்மளோட முருகன் யோகக்கலை கிளாஸஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. அட்மினோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே சொல்யூஷன் தாங்க இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஒருத்தனுமே தனக்குள்ள மாற்றத்தை நிகழ ஆரம்பித்தானா போதை பொருளும் வேண்டாம், ஒரு இதுவும் வேண்டாம், தூக்கி வீசிட்டு போயிடுவான். ஏன்னா தனக்கான அந்த ஒரு சர்வ சிவ போதை நிலை அவனுக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தி காட்டுறதுக்காக தான் சிவன் கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்று சேர்த்து கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் கஞ்சாங்கிறது ராஜ மூலிகை ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா, அதை எடுத்து கரெக்டாக சுத்தி பண்ணி ஒருத்தர் மருந்தாக உள்ள எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவன் உடம்புல நடக்கிற மாற்றங்கள் இன்றியமையாதது. அதான் கோரக்கரும் சொல்லிட்டு போயிருக்காரு. அது தெரியாமல் பின்னாடி வந்தவனுங்க என்னமோ சிவபக்தனாக இருந்தால் கஞ்சா அடிக்கிறேன், இதெல்லாம் கேவலமான விஷயம். அந்த மாதிரிலாம் யாராவது கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்து சிவபக்தன் சொல்லாதீங்க, மதிக்காமல் போயிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ சிவம்னா என்ன, சிவத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத போன வருஷம் மகா சிவராத்திரியில் பயங்கர கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம்
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஓப்பன் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்டனால டைரக்ட் கிளாஸஸ் ஆஃப் மகாசிவராத்திரி இந்த வாட்டி கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணுறோம். விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டடான மெம்பர்ஸ் தான் எடுக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஈவெண்ட்டாக தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் என்ன அட்மின்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. இதுக்கப்புறம் மகாசிவராத்திரிக்கான சீரீஸும் வர ஆரம்பிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் ரொம்ப யூனிக்கான வீடியோஸாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சர்வமும் சிவமயம்.